ஹாய் கைஸ், நான் உங்கள் ஆக்டர் இஸ்மாயில். இப்போ நம்ம என்ன படத்தை பற்றி ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ரிவ்யூ பார்க்கறது அப்புறப்பட பிரச்சனை. நான் படமே பார்க்கல ஆக்சுவலா. எதனால நான் இதை போடுறேன்னா, எனக்கும் டைமிங்ல கண்டிப்பா இன்னைக்கு நான் செகண்ட் ஷோ கண்டிப்பா பார்த்துருவேன். கொம்பு சிவி அப்படி படத்தை பார்க்க போறோம். சண்முக பாண்டியன் விஜயகாந்தோட பையன் நடிச்ச படம். இது ஒரு அருமையான ஒரு படம். இது உண்மை சம்பவங்களே நடந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். பொன்ராமன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் 19 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணும்போது தியேட்டர்ல கூட்டங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்விப்பட்டேன் ஆக்சுவலா. அதே மாதிரிதான் சரத்குமார் சாரும் சொன்னார். ஆக்சுவலா ஓப்பனிங் நிறைய கூட்டங்கள் இல்லாதனால இருக்குது. நாங்களாம் கஷ்டப்பட்டு நடிக்கிறோம். நான் எவ்வளவு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு ஒரு வேதனையான சில விஷயங்கள்லாம் மனசுல இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு நாங்க நடிக்கும் போது அது சரியான முறையில போய் தியேட்டர்ல சேருன்னு ஆசைப்படுறாங்க. இப்ப சில எல்லாம் 10 நாள்லயே ஓடிடில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ஒரு 50 நாளா ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி தியேட்டருக்கு இந்த படத்தை பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் தயாரிப்பாளர், அப்புறம் ப்ரொடியூசர், படத்தை தயாரிச்ச ப்ரொடியூசரு, அப்புறம் தியேட்டர்ல உள்ளவங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாருமே சந்தோஷமா அடுத்தடுத்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அவங்க ஒரு பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரத்குமார் சார் இதை பேசுனது ரொம்ப நீங்க சோசியல் மீடியால உள்ளவங்க தான் போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி விஜயகாந்தர ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா படம் பார்த்துட்டு மீடியாவுக்குள்ள உள்ளவங்க படம் பாருங்க, படம் பார்த்துட்டு நீங்க கருத்து சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னாங்க. சண்முக பாண்டி சாரும் அதான் சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா இப்ப நான் சாட சொல்ல பாருங்களா, எனக்கே சோசியல் மீடியால இப்போ ஃபேஸ்புக்ல சண்முக பாண்டியன் ஐயா இருக்கிறாங்க. ஓகேவா, இந்த நிறைய பாட்டுகள் வரும்போது இந்த பாட்டை அருமையான முறையில போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் சில பாட்டுலாம் ஆட்டு போட்டு விட்டேன். அவங்க ரிப்ளை பண்ணாங்க. சார் சண்முக பாண்டி விஜயகாந்த் பையன் ரிப்ளை பண்ணாங்க. இந்த காலத்துல யாருங்க ரிப்ளை பண்றா? நீங்க சூர்யா ஃபேன்ஸ் ஆறீங்க, நீங்க அஜித் ஃபேன்ஸ் ஆறீங்க, விஜய் ஃபேன்ஸ் ஆறீங்க, எவ்வளவு லட்சக்கணக்கில் ஒரு கமாண்ட் இருக்கும். யாரும் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ரிப்ளை பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அதான் பொன்ராமன் சார் நல்ல ஒரு மனிதர். அவர் நல்ல ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிதான் எனக்கு தோணுது. ஆக்சுவலா இப்ப நான் காலகட்டத்துல தேனி மாவட்டத்துல டேமு கட்டியிருப்பாங்களா, ஆக்சுவலா அதை அங்க கட்டுறதுக்காக அதுக்கு முன்னாடி நிலங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த நிலத்தெல்லாம் 2 கிராமம் நிலம் இருந்திருக்கு. அதெல்லாம் காலி பண்ணிட்டு தான் பெரிய டேம் கட்டியிருக்காங்க. அவங்க வந்த உடனே அது என்ன பண்ணுன்னு தெரியாம கஞ்சா இருக்க அதை விளைவிச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கறத அந்த படத்தை தானித்தனமா சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஒரு நல்ல ஒரு படம். கண்டிப்பா போய் தியேட்டர்ல நீங்க பார்க்கணும். ஏன்னா விஜயகாந்தர் அம்மா சொன்ன வார்த்தைகளும் நீங்க சோசியல் மீடியால பாருங்க, சொல்லுங்க. பொன்ராமன் சாரும் நல்ல மனிதர். ஓகேவா, அவர் வருத்தப்பட வாலிப சங்கம்லாம் ரொம்ப நான் ரசிச்சு பார்த்த படங்கள். ஆக்சுவலா அந்த படம் பார்ப்போம். அவரு நல்ல மனிதரை சொல்லலாம். அவங்க சரத்குமார் சொன்ன விஷயமும் எல்லாம் போய் தியேட்டர்ல பார்க்கணும். ஒரே கோரிக்கை தான். சண்முக பாண்டி சார் சொன்னதும் தியேட்டர்ல பாருங்க, ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு தாழ்மையான ஒரு தங்கமான பிள்ளைங்க இது. ஆக்சுவலா விஜயகாந்தை பத்தி தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும்? எனக்கு தெரியும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாம் போனோம்னு வச்சுங்களேன், அவங்க இருக்கும் சமயத்திங்கள எப்படின்னா எல்லாருக்குமே போற சாப்பாடு ஒரே சாப்பாடா போடுவாங்க. இப்பெல்லாம் போல கிடையாது. ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடு, கார்டு உள்ளவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல அவங்களுக்கு சாப்பாடு, டைலாக் கேரக்ட் பண்ற ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டுக்கு ஒரு சாப்பாடு, டைரக்டருக்கு அவங்களுக்கு ஒரு சாப்பாடு, யூனிட் தனித்தனியா பிரிச்சு வச்சிருப்பாங்க. விஜய் சார் செய்ய மாட்டாருங்க. எப்போ போனாலும் விஜயகாந்த் வீட்டுல சார் வீட்டுல சாப்பாடு இருக்கும். நான் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நான் போயிருந்தேன். ஒரு விஜயகாந்த் சார் பக்கத்து வீடு தான் போயிருந்தேன். ரோஜா நடிகர்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். செல்வமணி சார் அப்பதான் நான் மீட் பண்ணேன், பார்த்திருந்தேன். நான் ஒரு கதை டிஸ்கஸ்ல இருந்தேன். ரோஜாவோட அக்கா பொண்ணும் நானும். ரோஜாவோட அக்கா பொண்ணு எனக்கு எப்படி தெரியும்னா, சரவணன் பையன் மேல காஸ்டியூம் டிசைனரு. அப்ப நான் ஒரு காசு சொன்னா அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. நான் டிஸ்கஸ்ல பேசிட்டு இருந்தேன். செல்வமணி சார் கார்லாம் எடுத்துருப்பாங்க, லொகேஷன் பாருங்க, நம்ம எங்க லொகேஷன் செலக்ட் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி பூந்தமல்லி சைட்ல சில பண்ணிங்க சார் போய் பாத்துருவாங்க அப்படின்னாங்க. அது ஒரு பக்கத்துல இருக்கு. நாங்க பணம் தான் போறோம். ஏன்னா அதுக்கப்புறம் மாடி நிக்கும் போது தான் பார்த்தேன். ஆக்சுவலா விஜய் சார் பனியனோட பார்த்தேன் முத நேரா அவரை. துப்பாக்கி எப்படிங்க பாண்டி? டேம்ல இருக்க எங்க ஊரை மீட்டு கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுறோம். அது பாக்குறதுக்கு ஒரு குடிப்பின்னு எனக்கு கிடைச்சிச்சு. ஆக்சுவலா அவர் வீட்டுக்குலாம் போகல. ஆக்சுவலா இது ஒரு நாள் ஃபுல்லா நாங்க தான் இருந்தோம். நானும் என் நண்பரும் இருந்தோம், ஸ்டோரி சொன்னோம், அப்புறம் அஸ்டேட்டர் வந்தோம். அது ஒரு மாதிரி டீம் போயிட்டு இருந்துச்சு. கண்டிப்பா இந்த கொம்பு சிவி படத்தை போய் பாருங்க, நல்ல படமா இருக்கும். மரியாதை வேணும்னா மரியாதையான தொழில் பண்ணணும்.
முழுக்க முழுக்க காமெடியும் இதுல கலந்துருக்குது ஆக்சுவலா சொல்லியிருக்காங்க. நானும் பார்த்துட்டு அது எந்த ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்றேன். ஒரு ஒரு பொய் வழக்க போட்டா போலீஸ் உள்ளவங்களும் சரி, பொய் வழக்கு போட்டுட்டு போலீஸ் வந்து ஒரு ஏழப்பட்டவன ஏதோ ஒரு பொய் வழக்க போட்டுட்டு அது எப்படி வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறாங்களா, அவன் எப்படி தவிக்கிறான், எப்படி ஜெயில ரொம்ப தவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க ட்ரைலர்ல பார்த்துருப்பீங்க. அது இருக்கும். இந்த தண்ணி வரும்போது ஆக்சுவலா தண்ணியை பத்தி பேச போறான்னு நினைச்சேன் நான். அந்த ட்ரைலர் பார்த்து ரீல் சொல்லலாம் தான், டைமிங் இல்லை, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அதனால வந்து இந்த தண்ணி சம்பந்தப்பட்ட படமா தான் இருக்கும். தண்ணி வந்து அந்த அண்ணன் டேம் கட்டின எப்படி வாழ்ந்தாங்க, அந்த டேம் கட்டின பிறகு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சரத்குமார் சார் வந்து ஆக்சுவலா ட்ரெயிலர் பார்க்கும்போது அவர் ஒரு கஞ்சா அப்படி ஆவரம் பண்ற மாதிரி தானா தெரியுது. நம்ம இவர் இருக்கிற நம்ம ஹீரோ வந்து சண்முக பாண்டியன் வந்து ஒரு அனாதை, அதாவது கொம்பு சீவு அப்படிங்கிறாங்க. நம்ம வந்தவொன்னா அவனை சீவி சார்பா வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனா எங்க தாகம் தீரலையே, போலீஸ்காரங்க நம்மள வாழ விட மாட்டாங்க மாமா. அவர் உள்ள வர்றாரு அப்படி இருக்குது. அது இல்லாம நம்ம வந்து பொன்ராமன் சாமருக்கு வந்து இந்த சின்ன புள்ள கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஓகேவா, இப்ப சண்முக பாண்டிய கேரக்டர்ல சின்ன பையன் கேரக்டர் நடிச்சிருக்காப்ல. அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த அதே ஊர்ல அந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்ட ஒரு மாவட்டத்துல பையன் தான். நல்ல பையன், அழகா இருந்தாரு, அமைதியா பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அவர் அப்பா நடிக்கணும் ரொம்ப ஆசை. என்ன மாதிரி என் பையன் மாதிரி தான், பையன் சொன்ன ஹீரோவாக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவனும் ஒரு டேரக்ஷன் போடலாம்னு செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். அதே மாதிரி அப்பனால சாதிக்க முடியாத புள்ள சாதிச்சு இன்னைக்கு வந்து 2-3 படம் பண்ணிட்டாப்புல. ஆக்சுவலா எம்ஜிஆர் மகன்ல சின்ன பையன் நடிச்சிருக்காரு வச்சுங்களா. அந்த மாதிரி அவர் அப்பா வந்து பாடலாசிரியர். ஓகேவா, ரொம்ப சந்தோஷமாச்சு. இவங்கள போய் நேரா பார்த்து நான் பேசி நான் இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டு, எங்க அப்பாவுக்கு அந்த ஒரு கலை இருக்கிறதுனால எனக்கு வந்து ரத்தத்துல ஊறி நானும் வந்து அப்படியே வந்து கலை அப்படின்னு படம் அப்படின்னு வந்துட்டேன். ஆக்சுவலா இதனாலே ஒரு காதலே எழுந்துன்னு சொல்லலாம். ஓகே, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் இருக்கும். அது மாதிரி சொல்றேன். ஏன்னா வந்து என்னோட முக்கியமானவங்களை நான் கூத்தாடின்னு கிண்டல் பண்ணிருக்கேன். விஜய் கிண்டல் பண்ண மாதிரி நம்மளும் ஒரு லெவல்ல வருவோம், வராம இருக்க மாட்டோம். ஆக்சுவலா வந்து சரத்குமாரே சொல்லியிருக்காரு, என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்லுவாங்க, சண்முக பாண்டி இன்னைக்கு வந்து கொம்பூசி பதம் வச்சதுனால அவர் அப்பாவை பத்தி பேசியே ஆகணும். ஆக்சுவலா சரத்குமார்னு உங்களுக்கு அது தெரியுமா? ஆக்சுவலா வந்து சரத்குமாரை வந்து ஒரு நடிகனா யார் கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான். அப்போ வந்து ஒரு படத்துக்கு வந்து தேடிட்டு இருக்காங்களாம். ஆக்சுவலா ஒரு வில்லன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களாம். பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லியிருக்காராம், சார் அங்கே ஒருத்தர் இருக்காரு சார், அவரு போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே சரத்குமார் கிளம்பி வந்திருக்காராம். வந்துகிட்டு இருக்கும்போதே உட்காந்துருக்காராம். வந்தோடனே என்ன நம்ம கூப்பிடுறாங்களே, நம்ம என்ன நடக்க போகுது தெரியல பார்த்துட்டு இருக்காராம். சரத்குமார் உலகத்து யாருக்குமே தெரியாது. பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பேசிக்கிறாங்களாம், இந்த பையனுக்கு வந்து மீசி எடுத்துதான் அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும் போல தெரியும் சொன்ன உடனே இவரு சரத்குமார் எஸ்கேப் ஆகி நேரா போய் சலூன்ல போய் மீசையை வலிச்சுட்டு வந்து நின்றுட்டாராம். சூப்பர் இவரே போட்டுடலாம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த மாதிரியான கிடைச்ச ஒரு வாய்ப்பு சரத்குமாருக்கு. அதே மாதிரி இன்னொரு படத்துலையும் சொல்லியிருப்பார் பெருமை என்னன்னா, நான் நடிச்சிட்டு இருந்தேன், நடிக்கும் போது எனக்கு வந்து இந்த நடிச்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமேல ஒரு கேமியோ ரோல் ஒன்று பண்ணேன். ஆக்சுவலா ஒரு ஃபைட் சீன் தான் பண்ணேன். அப்போ நான் வந்து ஆக்ஷன்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். நான் பண்ணிட்டே இருக்கும்போது என் காலில் அடிபட்டுடுச்சு. அடிபட்டோன்னா நான் இல்லைன்னா கூட அந்த படத்தை ரன் பண்ணிருக்கலாம். ஆக்சுவலா 6 months வெயிட் பண்ணாங்களாம், 6 மாசம் வரைக்கும். அடிப்பட்டதுனால தொடையில உள்ள சதையை எடுத்து சம்திங் இங்க புரடில வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கு. 6 மாசம் வரைக்கும் அவர் பேசவே கூடாது சரத்குமார். வெயிட் பண்ணி இவர் நடிச்சா மட்டும்தான் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ உழைப்பை கொடுத்த விஜயகாந்த் மற்ற டீம் எல்லாருக்குமே வந்து மிக மிக சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். கொம்பு சிவி படத்தை போய் பார்ப்போம். நிறைய பேர் நல்லா இல்லை, அது நல்லா, லாஸ்ட்ல முடிக்கும் போது மொக்கா படம் இப்படிலாம் சொல்லும் போதெல்லாம் டென்ஷன் ஆகுது. ஆக்சுவலா ஓகேவா, நான் பாக்குறேன் படத்தை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க, இவர் எப்படி ஆக்ஷன் பண்ணிருக்காரு, சரத்குமார் என்ன கேட் பண்ணிருக்காரு, அது உண்மையாவது காமெடியா இருந்துச்சா. நிறைய பேர் காமெடியா சொல்லிட்டு நல்லா இருக்கு சொல்லிட்டு நான் ஒன்னும் படம் பார்க்கல. ஆக்சுவலி நைட்டு தான் போறேன், இதுக்காண்டியே போறேன். ஓகேவா, சண்முக பாண்டிய ஐயாவுக்காக போறேன். ஃபேஸ்புக்ல நான் போட்டதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்து ரிப்ளை பண்ணாரு, அதுக்காண்டி போறேன். சரத்குமார் சொன்னாரு, நீங்க போய் ரிவ்யூ சொல்லுங்க, அப்பதான் படம் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. தியேட்டர்ல கூட்டம் வரதில்லை அப்படின்னாங்க. நான் பேசுறேங்க, ஞாயிற்றுக்கிழமை எவ்வளவு கூட்டத்தை காரைக்கால் எல்எஸ்லியுமாலும் சரி, திருவாவூர்லயும் சரி, நாகப்பட்டினம் சரி, மாயத்திலும் சரி, எங்க ஒன்றாலும் என் ரிவ்யூ பார்த்துட்டு ஒரு ஆளாச்சும் சப்ஸ்கிரைப் போய் படம் பார்க்க போங்க. ஆக்சுவலா எனக்கு வந்து எனக்கு 10,000 சப்ஸ்கிரைப் வரப்போகுது. அது நீங்களாம் நான் இல்லை, அந்த சப்ஸ்கிரைப்ல யாராச்சும் படம் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்க. ஆக்சுவலா நான் படம் பார்க்க போறேன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு போடுங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை நான் வந்து சண்முக பாண்டிய சாருக்கும் நான் வந்து ஷேர் பண்றேன், பொன்ராமன் சாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணி, நான் ஒரு ஆக்டரா இருக்கேன், கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும், வழியே இல்லை. ஒரு அரசியல்வாதினா என்ன செய்வாங்க, நம்ம அரசியல்வாதி வராருன்னா ஒரு கொடி வைக்கணும், கட்டவுட் வைக்கணும், அது வைக்கணும், இந்த கிராஸ் பண்ணா பண்ணுவாங்க. நம்ம குணத்துல நம்ம தாய் பிள்ளைங்கிற மாதிரி, நம்ம உறவில் இருக்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாரு. நம்ம அண்ணன் கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம், விஜயகாந்த் மகனார். ஓகேவா,
அவர் படத்துல கூட நான் ஒரு படத்துல ஒரு ஆக்ட் பண்ணி கும்பகோணத்துல ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படத்துல ஆக்சுவலா அது யாருக்குமே தெரியாது. என் ஸ்டில்ஸ் போட்டோஸ் அவர் என்ன கார்ல வந்தாரு எல்லாமே இருக்குது. நான் ஒரு சாங்ஸ்ல போய் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ஒரு மயிலாட்டம் குயிலாட்டம் அந்த மாதிரி ஒரு ஆட்டத்துல அப்ப நானும் இருந்திருக்கேன். எனக்கு அவ்வளவு பெருசா சீன்லாம் வந்திருக்காது. ஆக்சுவலா நான் எதுல அவர் கூட இருந்தேன் அப்படிங்கிற போட்டோஸ் வந்து இந்த வீடியோ முடியும் போது எண்டில் போடுறேன்னா இல்ல படம் முடிஞ்சு நான் ரிவ்யூ பார்த்து சொல்றேன்னா ரிவ்யூ சொல்லும் போது நான் அதுக்கு நான் போடுறேன். அந்த போட்டோ கண்டிப்பா நீங்க பாருங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசினா பேசிட்டே போலாம். இந்த படத்தை பத்தி பேசுனா போட்டு பேசிக்கிட்டே போலாங்க. ஆக்சுவலா படம் பார்க்காமே நான் இவ்வளவு பேசுறேன்னா படம் பார்த்தா எப்படி பேசுவேன். கொம்பு சிவன் படத்தை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வெளிச்சம் என்னைக்குமே வெளிச்சமா இருக்கணும். லைட் போட்டா கண்டிப்பா கொம்பு சிவ படத்தை போய் இன்னைக்கு நான் வந்து தியேட்டர்ல பார்க்க போறேன். ஆக்சுவலா வந்து நைட்டு கன்ஃபார்மா பார்க்க போறேன். ஓகேவா, நான் ஸ்பைடர்மேன் பார்க்கலாம் தான் பிளானிங்ல இருந்தேன். கொம்பு சிவ படம் கண்டிப்பா பார்த்து அவனு முடிவு பண்ணிட்டேன். பார்த்துட்டு வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரிவ்யூ சொல்றேன். அந்த ஸ்பாட்ல நைட்டே சொல்றேன். அதுவும் இல்லாம கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. என் கூட சேர்ந்து படம் பார்க்க இந்த ரிவ்யூ பார்த்துட்டுப்பா நான் வரேன். நான் ஒரு பெரிய ஆள் கிடையாது. ஆக்சுவலா நான் சிம்பிளான ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி தான். நான் வரேன் அப்படின்னு நீங்க சேர்ந்து வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். அப்படி நீ என்னை பார்த்து என் கூட சேர்ந்து படம் பார்க்க நீங்களும் வர மாதிரி பிளானிங்ல இருந்தீங்கன்னா இன்ட்ரோல நம்ம சந்திப்போம். இன்ட்ரோல படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வெளியில வந்தோம் நமக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு போங்க. இந்த படத்தை பத்தி கொம்பு சிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சண்முக பாண்டிய பத்தி நினைக்கிறீங்க, சரத்துவம் பத்தி நினைக்கிறீங்க, பொன்ராம் பத்தி நினைக்கிறீங்க? இந்த படத்துல நடிச்ச நிறைய பேர் முனிஷ்கான் நடிச்சிருக்காங்க. நிறைய பேர் பேசலாம். படம் பார்த்துட்டு பேசணும். ஓகேவா, கண்டிப்பா அந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சினிமா நம்பர்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு நடிகை சந்திக்கிறேன். அது இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறல. இன்னைக்கு வந்து ஐஎம் ஹனிபா அவர்களுக்கு பிறந்த நாள். ஆக்சுவலா அடுத்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து நைட்டு படம் பார்க்க போகணும். இந்த கேப்ல நாகூர் போகணும். நாகூர்ல போய் ஐஎம் ஹனிபாவை பத்தி என்னென்ன சொல்றாங்க, காரைக்கால் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மாரி வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கேன். பீச்சிலையும் போயும் நான் காரைக்கால் பீச்லயும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சக்சஸ் அடைய உங்களோட ஆசீர்வாதம் உங்களோட ஆதரவு வேணும். ஓகேவா, நீங்க இல்லைன்னா நான் இல்லை. சூப்பர் தேங்க்ஸ் ஒன்று இருக்குங்க. முடிஞ்சா உங்களால இஸ்மாயில் ஹெல்ப் பண்ணணும்னா நம்ம யூடியூப் சொன்ன என்கரேஜ் ஆகணும்னா சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலா அதுல போய் நீங்க பேமெண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் ப்ளே பண்ணலாம். முடிஞ்சா ப்ளே பண்ணுங்க. ஒரு 40 ரூபா ஸ்டார்டிங் இருக்கு. உங்களால முடிஞ்சதை எனக்கு ப்ளே பண்ணி விடுங்க. ஓகேங்க, இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். துப்பாக்கி எப்படிங்க பாண்டி?